வணக்கம். சன் நியூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருப்பதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்த்திருப்பதற்கான அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி பெருமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலை சீரமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. ஜப்பானில் ஓடுதளத்தில் விமானம் தீப்பிடித்தெரிந்த போது மறுபுறத்தில் அவசர கால கதவு வழியாக பயணிகள் வெளியேறும் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னை YMCA புத்தக காட்சியில் நாவல்கள் மற்றும் திராவிட இயக்க தலைவர்கள் பற்றிய புத்தகங்களை ஆர்வத்துடன் வாங்கியதாக முதல் நாள் புத்தக காட்சி அரங்கிற்கு வருகை தந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். சென்னையில் தொடங்கியிருக்கும் 47வது புத்தக கண்காட்சி பற்றி விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் காவல்துறையில் பணியிட மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த 6 ஆண்டுகளில் 44 லட்சம் பேர் வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. மதுரை, தூத்துக்குடி மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிக பாதிப்பு இருப்பதால் நாய்க்கடிக்கான தடுப்பூசி பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. சென்னை அடுத்த எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வருகின்ற 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எண்ணூரில் ஆலைக்கு எதிராக வேலைக்கு பிறகு டாப் 10 செய்திகளை பார்க்கலாம்.